ஹாய் ஹாமி, ஐம் ஜெஸி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோன்லி ஹார்ட்டோட பார்ட் 3 தான். ஸோ பார்ட் 1 அண்ட் 2 பார்க்காதவங்க பார்த்துருங்க. அண்ட் இது ஒரு பிஎல் கண்டென்ட் பிடிக்காதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேஸ் ஐஸோடு பேசுகிறாரு ஜெமீன். உடனே இங்கே பாரு, அழுக மட்டும் செஞ்சிடாத, எனக்கும் அழுக வரும். அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயர்ஸாக வருது. ஸோ ஜெமினும் அப்படியே அழுதுட்டு ஏன் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸ்லாம் ஐஸில் வச்சுட்டு இது பண்ணுறாரு, ரப் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சீனில் தான் ஜங்குக்கும் டேவும் எதிர்க்க நடந்து வராங்க. ஸோ இது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான், 2 பேருமே மீட் பண்ணலாம் அது மாதிரிலாம் சொல்லியிருக்கே மாட்டாங்க. ஸோ அப்படி எதிர்க்க வரும்போது ஜங்குக்கு செம்ம பெரிய பிக் ஸ்மைலோட டேவை பார்த்துட்ருக்காரு. டே ஒரு மாதிரி சோகமாகவே நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ டே வந்து பார்த்துருக்க மாட்டார் ஜங்குக்கு எதிர்க்க வர்றத. ஸோ ஜங்குக்கு பார்த்துட்டு டே என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. ஸோ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு என்ன மச்சான் என்ன இருக்கோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ இப்போ ஜிமின் தான் பின்னாடி ஓடி வந்துட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கண்ணுக்கிட்ட போய் ஹேண்ட்ஸ்லாம் வச்சு மிரட்டிகிட்ருக்காரு. ஏய் குள்ள வாத்தா, என்ன ஆச்சு? பின்ன அந்த பையன்கிட்ட போய் பேசுனீங்களா, அதான் கோச்சிக்கிட்டான். என்னது எந்த பையன்? அதான் அந்த ஃபீலிக்ஸ் கிட்டே போய் பேசுனீங்களா நீங்கள்? அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் தெரியுமா? அவன் அழுக செஞ்சான், எனக்கும் அழுவியாக வந்தது. எனக்கு புரியல. அவன் அழுதானா? ஆமாம். எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தேடிட்டு பின்னாடியே ஓடுறாரு. ஸோ இந்த சைட் டே தான் ரெஸ்ட் ரூம் முன்னாடி வெளியே நின்றுட்டுருக்காரு. ஸோ ஒரு சின்ன விண்டோ மாதிரி இருக்கும், அந்த இடத்துல கொஞ்சம் உட்கார ஸ்பேஸ் இருக்கும் ஓகேங்களா, அந்த விண்டோ பக்கத்தில். ஸோ அங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி அங்கேயே உட்காந்து தர குனிஞ்சு உட்காந்துட்ருக்காரு. ஜங்கு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு டே எங்கடா இருந்த எவ்வளோ நேரம் தேடிட்டுருக்கேன் தெரியுமா உன? சீனியா நீங்கள் என்ன தேடிட்டு இருந்தீங்களா? ஆமாம், மூச்சா இருக்குது. சரி, எனக்கு ஒரு விஷயம் கேட்கணுமான்ட்டு. என்ன சீனியா? நீ நான் தான் சொல்லுங்க. நீ என்ன லவ் பண்ணுறியா? சீனியா சொல்லு, என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்த ஸ்பீடில் ஒரு மாதிரி மூச்செல்லாம் இறக்குது ஜங்குக்கு. அப்படியே கேட்டுட்ருக்காரு. ஜங்குக்கு ஃபஸ்ட்டு மூச்சு வாங்குங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ டே ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாரு, அதை கொடுத்து குடிக்க சொல்கிறாரு ஜங்குக்கு. ஜங்குக்கும் குடிச்சிட்டு இப்போ சொல்லு, நீ என்ன லவ் பண்ணுறியா? அது வந்து சொல்லுட்டே, என்ன லவ் பண்ணுறியா? சீனியா இது என்ன ஃபீலிங்ஸ்ன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு இது அஃபெக்ஷனா லவ்வா என்னன்னு சொல்ல தெரியல. பட் நீங்கள் யார்கிட்டயோ பேசினா எனக்கு பொசசிவ் ஆகுது. அவ்வளோதானா? வேறு ஏதாவது இருக்கா? பிடிக்கும் உங்களை ரொம்ப. நான் இத்தனை வருஷத்தில் இப்போ தான் உங்களை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக சிரித்தேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்கிட்ட பேசாத நாட்கள் நிறையா இருக்குது. அப்போ கூட உங்களை பார்த்தா போதுன்னு இருப்பேன். உங்கள் ஸ்மைல் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஓடி விளையாடுவீங்களே, அதை பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு என்னமோ தெரியல, மனசுக்குள்ளே ரொம்ப ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஆனால் உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டக்காகி நின்று பார்த்துட்ருப்பேன். என் முகத்தில் அவ்வளோ பெரிய ப்ரைடான சிரிப்பு இருக்கும். என்னமோ தெரியல, உங்களை பார்த்தா மட்டும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது லவ்வான்னு சொல்ல தெரியல ஜங்குக்கா. சரி, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுமா? தெரியாது, பட் எனக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட போதும் ஜங்குக்கா. நான் லைஃப் லாங் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கு இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஜங்குக்கும் வந்து என்ன சொல்கிறது,
கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பார். ஸோ அவர் கஷ்டம்லாம் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப ஹாப்பியாக வந்து இந்த ஸ்கூலில் சுற்றி வந்துட்டுருப்பார். ஸோ டே வந்து இப்படி ஜங்குக்கை பார்த்து சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஜங்குக்கும் பார்த்துட்டு சரி ஃபெலிக்ஸ் வந்து வேணாம் ஜங்குக்கா, அதை பற்றி பேசாதீங்க. இல்லை நான் சொல்லி ஆகணும், கேளு. ஃபெலிக்ஸ் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். தெரியுமா உனக்கு எப்படி? அவன் என் சின்ன வயசு பெஸ்ட் ஃப்ரெண்ட். பிந்தி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிட்டான். அவன் என்னை பழி வாங்கணுன்னு தான் இதெல்லாம் பண்ணுறான். ஓ இது வேறையா? இதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. அதான் எனக்கு ஒரு மாதிரி ஜெல்லஸ் ஆகிடுச்சு, வந்துட்டு அங்கேருந்து. அதானா? ஆமாம். நீங்கள் அவன்கிட்ட என்ன சொன்னீங்க? ஆனா இது மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காத, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ அப்போ உங்களுக்கு லவ்னா பிடிக்காதா? நான் சொன்னேன் லவ்னா பிடிக்காதுன்னு. அவனை பிடிக்காதுன்னு தான் சொன்னேன், லவ் பிடிக்காதுன்னு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ டேவும் ஜங்குக்கும் அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது ஒரு 2 நிமிஷம். பார்த்துட்டு அப்போ ஐ லவ் யூ டே அப்படின்றாரு டக்குன்னு. ஸோ டே அப்படியே வந்து ஐஸ்லாம் பிளிங்க் பண்ணாமல் அப்படி பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கே. ஜங்குக்கா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு திணறாரு. ஜங்குக்கு பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, நீ இப்போ சொல்லணும் தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சிருச்சு உன்னோட ஃபீலிங்ஸ் என்னென்னு. அவன் கூட வந்தால் நீ ஹாப்பியாக இருப்ப, அதே மாதிரி எப்போவுமே உன்னை ஹாப்பியாக பார்த்துப்பேன், புரியுதா? இனிமேட்டு சோகமாக இருந்தேன் அந்த மாதிரி இருந்தேன் எதுவும் என்கிட்ட சொல்லக்கூடாது. ஹாப்பியாக இருந்தேன், நீ என்ன ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன்னு சொல்லணும், ஓகேவா? கண்டிப்பாக ஜங்குக்கா அப்படின்றாரு. ஸோ 2 பேரும் வந்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே தான் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ டீ தான் நிறைய சாக்லேட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காரு ஒரு பேக்கில். ஜிமின் பார்த்துட்டு மச்சான் ஐயோ நிறைய சாக்லேட்ஸ் இருக்கே, மச்சான் ஒன்று கூடா. உனக்கு கிடையாது, ஜங்குக்கு தான். நான் தானே உன் ஃப்ரெண்டு, ஜங்குக்கா உன் ஃப்ரெண்டு, ஆனால் ஜங்குக்கு தான் இதெல்லாம். டே ரொம்ப பண்ணுறா, ஒன்று கொடுத்துருன்னு சொல்லிட்டு 2 பேரும் செம்மையாக சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இந்த சைடு வந்து லீடர் வந்துட்டு எல்லாம் கவனிங்க, யாராவது சாக்லேட்டு க்ரீட்டிங் கார்டெலாம் வச்சுருந்தீங்கன்னா ஒழுங்காக குப்பைத்தட்டில் போட்டுருங்க, எல்லாரும் செக்கிங் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ டே அப்படியே ஐஸ்லாம் ஒயிட் ஆகிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளியே ஓடுறாரு. ஐயோ இது தெரிஞ்சதுலாம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி வந்து வேலண்டைன் டேடா, அதனால டே வந்து நிறைய சாக்லேட் வாங்கி வந்திருப்பார் ஜங்குக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரப்போசலே வந்து ஃப்ளாப் ஆன மாதிரி ஆகிடும் டேக்கு. ஐயோ ஃப்ளாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு. ஒரு மேலே ஒரு டெரஸ் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க எடுத்துகிட்டு போய் எல்லா சாக்லேட்டும் வந்து ஒளிச்சு வச்சிடறாரு ஒரு செடிக்கு பின்னாடி. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து கிளாஸில் உட்காந்துட்டு கிளாஸ் கவனிச்சிட்ருக்காரு. டே வந்து எட்டி பார்த்துட்டு நம்ம கிளாஸ் கவனிக்குதா, சரி கிளாஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. இப்போது எதிர்க்க ஃபிலிக்ஸ் தான். ஹாய் டே, எப்படி இருக்கா? நான் எப்படி இருந்தால் உனக்கு என்ன, வழி விட. ஓ இவ்வளோ தைரியம் வந்துருச்சா உனக்கு பேசுகிறதுக்கெல்லாம்? நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்டில்? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான். டே பார்த்துட்டு இங்கே பாரு ஃபீலிக்ஸ், என் வழியில் குறுக்க வராத, ஒழுங்கு மரியாதை போயிடு அப்படின்றாரு. வருவேன் எனக்கு ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ஜங்குக்கோட க்ளோஸில், எனக்கு எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணி கொடு. என்னது, நான் ஏன் கரெக்ட் பண்ணி கொடுக்கணும்? உனக்கு தைரியம் இருந்தா நீ போய் பண்ணிக்கோ அப்படின்றாரு. அவன் மடிய மாட்டான். எனக்கு நீ அவன் கூட க்ளோஸாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன், அதனால் நீயே எனக்கு ஹெல்ப் பண்ண. முடியாது அப்படின்னு கத்திட்டு ஓடுறாரு டே. ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு ஏய் ஓடிட்டான். இப்போது நெக்ஸ்ட் சீனில் தான் காட்டுறாங்களே, ஜங்குக்கு வந்து டே கிளாஸ் முன்னாடி வந்து நின்னுட்டு டே ஹாய் ஜங்குக், அது வந்து இன்னைக்கு டே நான் வந்து இன்னைக்கு பிரியாணி செஞ்சுருக்கேன், எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நம்ம லஞ்சில் சாப்பிடலாம், ஓகே? சரி ஜங்குக். அதுக்கப்புறம் இந்த யுங்கி பையன் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. ஸோ டே ஏதாவது சொல்லலான்னு வரும்போது ஜங்குக்கு வந்து அவர் பாட்டுன்னு
டாபிக் மாதிரி பேசிகிட்டே இருக்காரு. ஸோ டேவும் வந்து பேசவே விட மாட்டேங்கிறாரோ. சரி ஓகே தான். சரி சரி ஓகே டே, வெளில அடிச்சிட்டாங்க, நான் போகிறேன், லஞ்சில் பார்க்கலாம், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ டேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து கிளாஸில் உட்காராரு. ஜெவின் பார்த்துட்டு, நான் மச்சான் சாக்லேட் மாட்டிக்கிச்சா? அதெல்லாம் இல்லை. அப்போ ஒழுங்காக எனக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துரும். டேய் கம்முனிடுறா, நானே சோகத்தில் இருக்கேன், நீ வேறு சாக்லேட்டுன்னு. ஏய் என்ன மச்சான், என்ன சோகம்? இல்லை ஜங்குக்கா எனக்கு ப்ரப்போஸ் பண்ண. ஓ ஓகே ஓகே ஓகே, சாக்லேட் மச்சானுக்கு கொடுக்க மாட்டேற, அவனுக்கு அவ்வளோ சாக்லேட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போயிருக்கேன். டே உனக்கு இல்லாத சாக்லேட்டா நான் வாங்கி தரேன் ஜெமினா. தேவையில்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் ஒரு பக்கம் கோச்சிட்டு இருக்காரு. ஸோ இப்போ லஞ்ச் பீரியட் தான். டே, ஜங்குக் அண்ட் ஜெமின் அண்ட் யோங்கி இவங்க 4 பேர் மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேக்கு என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி குனிஞ்சு தலை நிமிராமல் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஜங்குக்கு இந்த சைடு டே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளேட்டில் வந்து வச்சு கொடுக்குறாரு. டேவும் பார்த்துட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஜெமின் பார்த்துட்டு ஜங்குக் சீனியர், எனக்கு ஏதோ பிரியாணிலாம் செஞ்சுருக்கேன்னு சொன்னால் கொடுங்க எனக்கு. யார் சொன்னா? டே தான். ஒன்றுங்களாம் தரமாட்டேன், டேக்கு மட்டும் தான் தருவேன். அது என்ன டேக்கு மட்டும்? என்னெல்லாம் பார்த்த மனுஷனா தெரில சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ இப்படியே தான் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்களே. ஸோ இப்போது ஜங்குக் தான் டே கண்ணு மூட. எதுக்கு சீனியர் கண்ணை மூடு அப்படின்றாரு. கிளாஸ் இருக்கு, இன்னும் 15 நிமிஷம் இருக்குடா, கண்ணு மூடு அப்படின்னு சொல்லிட்டு மேலே தான் கூட்டிகிட்டு போகிறாரே. ஸோ ஒரு டெரஸ் நான் சொல்லியிருப்பேன், அந்த டெரஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு ஜங்குக். ஸோ எல்லாமே அங்கே வந்து கேக் மாதிரி குட்டி கேக்கு, ஒரு கப் கேக் மாதிரி குட்டி குட்டியாக ஓகேங்களா, ஒரு 4 கேக்கு, அண்ட் தென் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கிஃப்ட்டு, அண்ட் தென் அங்கே வந்து ஹாப்பி வேலண்டைன் டே அந்த மாதிரிலாம் வந்து லேபிள் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்து டேவோட ஹைஸ்லாம் க்ளோஸ் பண்ணி அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. டேக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, என்னடா பண்ணுறான் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ ஐஸ்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறாரு. டே அப்படியே ஷாக் ஆகி அந்த இதுவே லேபிளே பார்த்துட்டு அப்புறம் கேக்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கா இது நீங்களா பண்ணீங்க? ஆமாம் நான் தான் பண்ணேன், கேக் விட்டேன். தேங்க்யூ ஜங்குக்கா. தேங்க்யூவா? டேய் தேங்க்யூக்காகலாம் இதில் பண்ணல. அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியலையாட்டே? புரியுது, எனக்கு புரியுது. அப்புறம் என்ன? ஜங்குக் 1 செகண்ட் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து குடுகுன்னு ஓடி போய்ட்டு அந்த செடிக்கு பின்னாடி வலிச்சு வச்சுருந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. எடுத்துகிட்டு வந்துட்டு, ஓ நீயும் இங்கே தான் ஒழிச்சு வச்சுருந்தியா? ஆமாம் ஜங்குக்கா, இந்தாங்க சாக்லேட்ஸ், பாரா வா இந்த சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. லாஸ்ட்டாக ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காரு டே. அதை எடுத்துகிட்டு, டே இது என்னது, ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை ஓப்பன் பண்ணால் ஒரு சாண்ட் கிளாக் தான். வாவ் நல்லா இருக்குட்டே, அது ஒரு மாதிரி கலராக இருக்குது, பிங்க் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலருன்னு. ஸோ அதை சுற்றி பார்த்துட்ருக்காரு. பார்த்து ஜங்குக்கா, அது கிளாஸ், அது உடையாமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பார்த்துப்பேன்டா, சரி வா நான் உனக்கு வாங்கி வச்சுருக்கேன் அதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டிகிட்டு போய் எல்லாமே காமிச்சிட்ருக்காரு. ஸோ கேக்லாம் வெட்டிட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது 2 பேரும் அந்த டெரஸில் ஒரே மாதிரி உட்காந்துட்டு, ஜங்குக்கா சொல்லுடே. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல வராரு. ஸோ ஜங்குக்கு உடனே டேவோட லிப்ஸில் போய் கை வச்சுட்டேன். உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லிக்கோ, ஓகே? ஜஸ்ட் எனக்கு இதெல்லாம் உன்கிட்ட பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் டே. நீ எப்படி என்னை பார்த்தோன்னே எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணியோ, எனக்கும் அதே மாதிரி தான். உன்னை பார்க்கும்போதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதே மாதிரி உன்னை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கணும்னு தோணுது. ஐ லவ் யூ ஸோ மச். இந்த ஸ்கூல் முடிஞ்ச பிறகும் நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன், ஓகே? ஜங்குக் அது நீ இப்போ சொல்லணும்னு வேணாம், எப்போ உனக்கு ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறியோ அப்போ சொல்லு, ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. டே பார்த்துட்டு, இல்லை நான் இப்போவே சொல்கிறேன் ஐ லவ் யூ
ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ உட்காந்த இடத்துலேருந்து அப்படியே திரும்பி ஹக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு அம்மா ஹக்கு எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அந்த ஹக்கை. அப்படியே ஹக்கில் வந்து லைட்டாக வந்து விலகி வந்திருப்பார். ஸோ அவரோட ஹேண்ட்ஸ்லாம் வந்து ஜங்குக்கோட ஷோல்டர்ஸில் தான் இருக்குமே 2 ஹேண்ட்ஸுமே. அப்படியே 2 பேரும் ஹை டு ஹை பார்த்துக்கிறாங்க. ஜங்குக்கா என்ன அது வந்து சொல்லு என்ன? ஐ லவ் யூ. சரி ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தில் போய் 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஹாப்பியாக 2 பேரும் கிகிள் பண்ணிவிட்டு ஜங்கு எனக்கு இந்த இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி என் கூட எப்போவுமே இருக்கணும். ஓகே. ஸோ இப்படியே தான்டா போயிருக்கோம் உங்கள் லைஃப். ஸோ இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்டா. இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாதி வந்து நான் போட்டு பிட்டு மற்றதெல்லாம் ட்ரூ. ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரியா, அதனால் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி சீன்ஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். ஓகே, நான் வந்து இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச சீனை கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், பாய். சரண்யா மீ டாட்டா.